ஹாய் எல்லாருக்கும். டின்னர் சீரியஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி எங்கள் அம்மா நைட்டுக்கு இட்லி செய்யலாமா இல்லைனா பாஸ்தா செய்யலாமான்னு கேட்டாங்க. நான் பாஸ்தா செய்யலான்னு சொன்னேன். சரி நானே செஞ்சிடுறேன்னு பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பேனில் ஆயில், ஆனியன்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். க்ரீன் சில்லி, அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே போட்டு நானே ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி மட்டன் வச்சு தான் செய்ய போகிறோம். மட்டனோட போன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், டொமேட்டோ என்னென்ன போடுவோமோ அதெல்லாமே போட்டேன். கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் போட்டு நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா சில்லி பவுட்ரு, டர்மரிக் பவுட்ரு, கரம் மசாலா, சால்ட் எல்லாத்தையும் போட்டு நானே நல்லா வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் போன்ஸ் எல்லாம் போட்டு நானே மட்டன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டேன். அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணேன். அது அப்புறமா வேக வச்சுட்டேன். நல்லா வெந்து வந்த அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தா மக்ரோனியை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour கிட்ட குக் பண்ண வைப்பேன். இது அவ்வளோவா சீக்கிரமாக குக் ஆகாது, அதனால் கொஞ்சம் 1/2 hour குக் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் ரொம்ப நல்லா வந்துச்சு. அப்படியே சூப்பியே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி டின்னருக்கு அதான் சாப்பிட்டோம். இப்போது சம்மர் ஹாலிடேஸில் இருக்கனால நானே ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நானே சமைச்சிக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ், நைட் டின்னர் அந்த மாதிரி நானே சமைச்சு சாப்பிட்டுக்குவேன். இதுவும் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் சமைச்சு கொடுப்பேன், நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி மட்டன் பாஸ்தா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டு பார்க்க சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மா அப்பாவும் மசாலா நிறைய போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தன்ஷாஸ் vlog ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.